நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறா? ஹலோ டேய் மீட்ரு, எப்படா இருக்க? அர்த்தராத்திரியில் ஃபோன் பண்ணி நல்லா விசாரிக்கிற அந்த நல்ல மனுஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டேய் சந்தானம் பேசுறேன்டா. சந்தானமா? டேய் என்ன ஞாபகம் இல்லையா? சொன்னோன்னே தெரிஞ்சுக்க, நீனா ஆக்டர் சந்தானமா? யார் நீ? டேய் நான் தான்டா மார்க்கெட் சந்தானம். எத்தனை வருஷமா ஒன்னா பழகிருப்போம், அதுக்குள்ள மறந்துட்டியா நீ? ஓ ஏய் நீயா? எப்படா இருக்க? இப்பயாவது ஞாபகம் வந்துச்சு. தூக்க காலத்தில் எழுந்துச்சு வந்தேன், அதான் டக்கு ஞாபகத்து வரல. ஆமாம், எங்கே இருக்க? எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் நான் இங்கே தான்டா இருக்கேன். உன்னதான் ஏரியா பக்கமே பார்க்க முடியல. அப்பப்ப வந்து போனா தானே ஞாபகம் இருக்கும். எங்கே வருது? அந்த பாழா போன தோல் விட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கமே நான் வரதில்ல. சரி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கேட்டரிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா. இது கேட்டரிங் வேலையா? உனக்கு எதுக்குடா அந்த வேலை? எப்படி இருந்தவ நீ? அப்படியே இருந்திருந்தா நேரம் ஜெயிலில் நான் கம்பி தான் இருக்கணும். இப்போதான் கொஞ்சம் நான் நிம்மதியாக இருக்கேன். தப்பான வேலை பார்க்கறதுக்கு இந்த கேட்டரிங் வேலை எவ்வளோ பரவாயில்லடா. சரிப்பா, நல்லா இருந்தா சரிதான். சரி, நீ இன்னும் அப்படியே தான் இருக்கியா இல்லை குடிச்சு ஊட சுத்துறியா? அதெல்லாம் இல்லப்பா, இப்பெல்லாம் மார்க்கெட்டு லோடுன்னு அப்படியே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல வருமானம்ப்பா, நல்லா சம்பாரிச்சு பெரிய வீடு கட்டிட்டேன். என்னது, வீடு கட்டியா? உண்மையா சொல்ற? ஆமாப்பா. ஏய், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமா, என்ன திடீர்னு இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? இல்ல மீட்ரு, ஒரு அர்ஜென்ட். மகாராஷ்டிரால இருந்து 2 லோடு வெங்காயம் வருது. இருந்த காசெல்லாம் வீட்டு வேலைக்கே போட்டேன். இந்த நேரம் பார்த்து லோடு வேற வருது. மார்க்கெட்ல 100 150ன்னு ரேட்டும் நல்ல ரேட்டா போகுது. ஒரு 10 லட்சம் இருந்தா லோட கைமாத்தி விட்டுருவேன். 1 ஹவர்ல 5 லட்சம் கிடைக்கும்டா. அதுல லாபம் மட்டும் 5 லட்ச ரூபா மாப்ள. அப்படி அமௌண்ட் இருக்க பார்ட்டி எதுவும் இருந்தா சொல்ல, கை மேல உனக்கு 1 லட்சம் கமிஷன் தந்துடுறேன். டேய், நீ தான் நிறைய பணம் சம்பாரிச்சு வீடு கட்டிருக்கிய, உங்ககிட்ட இல்லாத பணமா? அதான் மாப்பிள்ள சொன்னேனே, இருந்த காசெல்லாம் வீட்டு வேலைக்கே போட்டேன். இந்த நேரம் பார்த்து லோடு வேற வருது. அவன் பணத்தை கொடுத்தாதான் சரக்கு எடுக்க விடுவான். அதான் மாப்பிள்ள கேட்குறேன், வாண்டர் இருந்தா கொஞ்சம் கூட. ஜஸ்ட் 1 ஹவர் தான்டா. கை மாத்தி விட்டு நீ கொடுக்குற 10 லட்சத்துக்கு 1 லட்சம் மேல போட்டு 11 லட்சமா தரேன். டேய், என்னடா 10 லட்ச ரூபாய் கொடுன்னு அசால்ட்டா கேட்குற? அந்த 10 லட்ச ரூபாவில் தான் நான் இங்கே ஒரு பிரச்சனையா இருக்கு. சரி, உன்கிட்ட இல்லைன்னா வேற யார்ட்டையாவது வாங்கி கூட. ஜஸ்ட் 1 ஹவர் தான்டா, 1 லட்ச ரூபா கமிஷன். யாராவது இருந்தா கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுடா. சரிடா. சரி நான் வைக்கிறேன். வேற ஏதாவது பார்ட்டி கிடைக்குதான்னு நானும் பாக்குறேன். நீ கொடுக்குற 10 லட்சத்துக்கு 1 லட்சம் மேல போட்டு 11 லட்சமா தரேன். இப்ப எப்படி இந்த பணத்தை பெரியவர்கிட்ட ஒப்படைக்கிறது? அதான் ஒன்றும் புரியல. டேய், என்னடா தூங்காம குட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை ஆசானே, என் பழைய ஃப்ரெண்டு சந்தானம் ஒருத்தன் மீட்டர் வட்டிக்கு காசு விட்டு நல்லா பெரிய வீடை கட்டியிருக்கான் ஆசானே. டேய், அவன் வீடு கட்டுறதுக்கும் இப்படி நீ அத்த ராத்திர தூங்காம இருக்கிறதுக்கும் என்னடா அர்த்தம்? அது ஒன்றும் இல்லை ஆசானே, அவன் மார்க்கெட்டில் காய்கறி லோடலாம் மற்ற ஸ்டேட்டில் வரதெல்லாம் கை மாற்றி விட்றானா. சரி, நல்ல லாபம் கிடைக்குதான். இப்போ 2 லோடு வரப்போதான். அதை இறக்கி கை மாற்றி விடுறதுக்கு அவனுக்கு 10 லட்ச ரூபாய் அர்ஜென்ட்டாக வேணுமா. அப்படி கொடுத்தா அதுக்கு மேலே 1 லட்சம் போட்டு 11 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்கிறான். அப்படி யாராவது இருந்தால் சொல்கிறான் என்ன. டேய், உனக்கு யாரடா தெரியும் 10 லட்ச ரூபா கேட்கறதுக்கு? 10 லட்ச ரூபாய்க்கு ஆளை பார்த்துருக்கான் பாரு. நம்ம கேட்டேன்னு வையேன் 10,000 ரூபா கூட கொடுக்க மாட்டானுங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படா சொல்ற? யாராவது என்னமோ சொல்றாங்கன்னு அதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காம நாளைக்கு அண்ணாச்சி கடையில லோடு இறக்க வேண்டியது இருக்கு, போய் படுத்து தூங்கு. ஆசன ஆசன ஆசன. என்னடா? இல்லை ஆசன, எனக்கு ஒரு யோசனை இருக்கு, அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன யோசனை சொல்லு. அதான் சொன்னல, என் ஃப்ரெண்டு சந்தானம் 10 லட்ச ரூபாய் பணம் கேட்டானு. அப்படி கொடுத்தா 1 மணி நேரத்துல நமக்கு 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கான். டேய், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கியே, அதுக்கு நம்ம கிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்கணும்ல, அதுக்கு எங்க போவ? நம்ம கிட்ட இல்லைன்னு தெரியும் ஆசானே, ஆனா கைல் சிஸ்டர் கிட்ட இருக்குல்ல அந்த பெரியவர் பணம். டேய், கைலுக்கு மட்டும் நீ இப்படி சொன்னது தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கைல் சிஸ்டருக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டு ரொட்டேஷன் விட்டோன்னா சொலைய 1 லட்ச ரூபாய் கிடைக்கும் ஆசானே. ஏய், என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதான் சொல்றியா நீ? கொஞ்சம் யோசிங்க ஆசானே. இந்த முறுக்கு அதர்சலாம் பண்ணி என்னைக்கு நம்ம ஏழு ப்ரோக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுக்குறது. ஆனா இது அப்படி இல்லை, ஒரு நாள் 1 மணி நேரத்துல 1 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும்.
டேய் வேணாண்டா, இது மட்டும் கையிலுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், பயங்கர ரிஸ்க் ஆயிடும். பேசாம போய் படு. இல்ல ஆசானே, இந்த விஷயம் கழிச்சிட்டு தெரிய வேணாம், நம்ம சொல்லவும் வேணாம். காலையில விடிய காத்துல 3 மணிக்கு லோடு வரும். நாம கொண்டு போய் கொடுத்துன்னு வச்சுங்களேன், லட்டு மாதிரி அடுத்த நிமிஷமே நம்ம கமிஷன் காசு 1 லட்ச ரூபா நம்ம கையில இருக்கும். கையில் சிஸ்டர் எழுந்துக்கிறதுக்குள்ள நம்மளே பணத்தை எடுத்த மாதிரியே வச்சிருவோம். டேய் வேணாண்டா, அதெல்லாம் சரி வராது. என்ன தேவையில்லாம பிரச்சனைல மாட்டி விட்டுறாத. ஷோ, எந்த பிரச்சனையும் வராதா ஆசானே? நம்ம யாருக்காக ரிஸ்க் எடுக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காக தானே, அதுவும் நம்ம ஏழு ப்ரோவுக்கு தானே, வேற யாருக்காக எடுக்கிறோம்? சரி, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல நான் சொல்றது கேளுங்க, போய் தூங்குங்க. சரி. ஆசானே ஆசானே, என்னடா? போனா திரும்ப வர மாட்டேன், நீங்க தூங்குங்க. டேய் 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 தூங்க, படுங்க, டேய், படுங்க. இருடா, இருடா, இருடா. டேய், குழந்தை என்ன தேடுவாடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆசானே, வாங்க படுங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், படுங்க. தூங்கலையா? ம்ஹும். தூக்கம் வரல. என்னாச்சு? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க நீ? என்ன வழக்கம் போல டிராவல்ஸ் வைக்கணும், பணத்தை ரெடி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இங்க பாரு, பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிக்கலாம். அதையே யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு தூங்காம இருக்காத. அது இல்ல, நான் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறத பத்தி யோசிக்கல. ஏன்னா இன்னும் 2-3 மாசத்துல நான் கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணிடுவேன். இப்போ அதை பத்தி யோசிக்கல. வேற என்ன? நான் பணத்தை தொலைச்சிட்டு போன பெரியவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் என்ன செலவுக்காக அந்த பணத்தை வச்சிருந்தாரோ தெரியல. ஒருவேளை வயசான காலத்துல கஷ்டப்படக்கூடாதோன்னு நினைச்சு அவரு மெடிக்கல் செலவுக்காக வச்சிருந்தாரோ, இல்ல வீட்டு செலவுக்காக பணம் வச்சிருந்தாரோ. ஒருவேளை பணம் கிடைக்கலங்கிறதுக்காக அவர் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவாரோன்னு பயமா இருக்கு. நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் எதுவும் ஆகாத. கண்டிப்பா அந்த பணத்தை அந்த பெரியவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தரலாம். எப்படின்னு தான் புரியலையே. வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு போனா அங்க இல்ல, வேற யாரோ இருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம எப்படி அவரை கண்டுபிடிச்சு பணத்தை கொடுக்கறது? வேற ஏதாவது வழி இருக்கான்னு தான் யோசிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அங்கேயும் வேற மாதிரி இருக்காங்க.